ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குருமா குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு இந்த மாதிரி ஜாரில் ஒரு 4 பல் தேங்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். கூடவே 4 பல் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். கூட கொஞ்சமாக கெசகெசா, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது 4யுமே நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நைஸாக. இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது கூடவே நான் நைட்டே ஊற வச்சிருந்த பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய், அதையும் நான் எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு கேஸ் அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது வேணும்னா நீங்கள் பிரியாணி ஸ்பைசஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. நீங்கள் சேர்த்துக்கினாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். இது அந்த பச்சை மிளகா நல்லா நீட்டாக இருந்தது. பெரிய பச்சை மிளகா அது. அதனால தான் நான் 4ஆ கீறி எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன பச்சை மிளகா இருந்ததுன்னா 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. கூடவே வெங்காயத்தையும் நான் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பாதி வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ப்ரௌனிஷாக சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நான் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதையுமே ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, ஊற வச்சு எடுத்த பட்டாணி சேர்த்துட்டு வதக்கும் போதே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். அதனால் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி காய்கறி கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தான் வேகும். அந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு மசாலாலாம் நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றினோன்னா உப்பு இருக்காது. அதனால தான் இப்போ நான் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக இது கூடவே நான் வீட்டில் அரைச்ச வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மசாலாலாம் எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க.
இது கூட நான் தேங்காய் நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதக்கி விட்டுட்டு நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை 1½ சொம்பு கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம காய்கறி கொஞ்சம் நிறைய போட்டிருக்கதால கொஞ்சம் 1/2 சொம்பு தண்ணி எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஹவருக்கு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கூட நான் இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். குருமா குழம்புக்கு தொட்டுக்க அப்பளம் வறுக்கலான்ட்டு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த அப்பளத்தை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இது குருமாலலாம் நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டதால குருமா குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு காய் எதுவும் செய்யாமல் இந்த மாதிரி அப்பளம் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த அப்பளத்தை நான் நல்லா இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிறேன். இந்த அப்பளம் பொரித்து எடுக்கிறதுக்குள்ளே குழம்பும் நல்லா கொதித்து வந்திருக்கு. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. காய்கறியுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மேலே மல்லித்தூள், கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறங்க. ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தனியாக ஒரு தட்டில் சர்வ் பண்ணிட்டீங்கன்னா சுவையான குருமா குழம்பு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லா காய்கறியுமே நல்லா வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டிஷ் பண்ணணும்னு சொல்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என் வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே, பாய்.